புதுச்சேரியில் ஒரு மிகப்பெரிய இன்சிடெண்ட் ஒன்று நடந்துக்கிட்டு இருக்குது. அங்கே படிக்கிற ஒரு மாணவிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பேராசிரியர் பாலியல் வன்கொடுமை செஞ்சதால் பார்த்தீங்கன்னா அவங்க கூட இருக்கிற அந்த பெண் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு அந்த ஒரு பல்கலைக்கழகத்தில் படிச்சுக்கிட்டு இருக்கிற மாணவர்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொட்டஸ்ட் மாதிரி பண்ணிக்கிட்டு வராங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக இந்த ஒரு வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்மளுடைய தமிழ்நாட்டில் என்ன நடக்குது, நம்மளை சுற்றி என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு எல்லா விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா வெறும் 5 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனல் வந்து வீடியோ அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக பார்த்தீங்கன்னா ஒரு அலர்ட் மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். லைக்கை கொடுக்காதவங்க லைக்கை கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். பாலியல் வன்கொடுமை செஞ்ச அந்த ஒரு பேராசிரியர் மேலே பார்த்தீங்கன்னா கடுமையான தண்டனை கொடுக்கணும், நடவடிக்கை எடுக்கணும். அதனாலே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ப்ரொட்டஸ்ட்டை பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிட்டு வராங்க. அந்த பெண்ணோட நண்பர்களாக கூட இருக்கலாம், அவங்களுடைய அண்ணன் தம்பி தங்கச்சியாக கூட இருக்கலாம். அது மட்டும் இல்லை, அங்கே படிச்சுக்கிட்டு இருக்கிற மாணவர்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிட்டு வராங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா காவல்துறை பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஆப்போசிட்டாக பார்த்தீங்கன்னா அங்கே ப்ரொட்டஸ்ட் பண்ணுற மாணவர்களுக்கு ஆப்போசிட்டாக பார்த்தீங்கன்னா பல விஷயங்களை பண்ணிக்கிட்டு வராங்க. ப்ரொட்டஸ்ட் பண்ண மாணவர்களை எல்லாரையும் பார்த்தீங்கன்னா போலீஸ் தாக்குதல் செஞ்சுருக்காங்க. இந்த ஒரு கேஸை விசாரிக்கணும், இதில் என்ன உண்மைகள் என்ன பொய்கள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா வெளியே கொண்டு வரணும். அதனாலே பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிட்டாங்கன்னா உயர்நீதிமன்றத்தில் ஓய்வு பெற்ற நீதிபதிகள் தலைமையில் பார்த்தா இந்த ஒரு கேஸை விசாரிக்கணும் அப்படின்னு யார் சொல்கிறாங்கன்னு தெரியுமா? மக்கள் உரிமை கூட்டமைப்பு பார்த்தீங்கன்னா வலியுறுத்துறாங்க. இந்த ஒரு கேஸை முழுமையாக விசாரிக்கணும், தப்பு செஞ்சவங்களுக்கு பார்த்தா சரியான தண்டனை தரணும். இந்த மக்கள் உரிமை கூட்டமைப்பு செயலாளராக பார்த்தீங்கன்னா சுகுமாரன் இவங்க பார்த்தீங்கன்னா தாக்கல் பண்ணியிருக்காங்க. அதாவது என்னென்னா இன்னைக்கு தேதியில் பார்த்தீங்கன்னா இதை தாக்கல் பண்ணியிருக்காங்க. சரி, அங்கே அப்படி என்ன தான் நடந்தது, என்ன இன்சிடென்ட் தான் நடந்திருக்குன்னு நான் உங்களுக்காக சொல்கிறேன். புதுச்சேரியில் பல்கலைக்கழகத்தில் பார்த்தீங்கன்னா பணிபுரியும் பேராசிரியர்கள் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிட்டாங்கன்னா மாணவிகளிடம் பாலியல் துன்புறுத்தல் ஈடுபட்டதாக பார்த்தா ஒரு புகார் ஒன்று கிளப்பி விட்டுருக்காங்க. இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமை பண்ணுறாங்க. அந்த ஒரு காலேஜ் நிர்வாகங்கிட்ட போய் சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு காலேஜும் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த ஒரு பேராசிரியர்களிடம் குற்றம் சாட்டப்பட்ட அந்த ஒரு பேராசிரியர்கிட்ட பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க காணும். இதுதான் இங்கே முக்கியமாக பார்த்தீங்கன்னா பேசப்படுது. நேற்றுக்கு முன்னால் இந்த ஒரு கேஸை பற்றி இன்னொரு இன்சிடென்ட் நடந்தது. அதாவது பார்த்தீங்கன்னா பல்கலைக்கழக மானிய குழு விதிப்படி பார்த்தீங்கன்னா பாலியல் புகார்களை விசாரிக்க ஒரு குழு மாதிரி அமைக்க வேணும்னு பார்த்தீங்கன்னா நள்ளிரவில் இந்த ஒரு முற்றுகை போராட்டம் பார்த்தீங்கன்னா நடத்திக்கிட்டு வந்தாங்க. அங்கே இருந்த மாணவர்கள் எல்லாரும் ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்க, பாலியல் புகார் கொடுத்தாச்சு, இதை பார்த்தீங்கன்னா சரியான முறையில் விசாரித்து அவங்களுக்கு தகுந்த தண்டனையை பார்த்தீங்கன்னா கொடுக்கணும், அதுதானே வழக்கம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஆசிரியருக்கு ஃபேவராக பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிட்டு வராங்க இந்த ஒரு காலேஜ் நிர்வாகம். சரி, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த ஒரு பல்கலைக்கழக நிர்வாகமும் சரியான முறையில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சட்டத்தை கையில் எடுக்கல. அதனால தான் நாங்கள் இந்த மாதிரி ஒரு ப்ரொட்டஸ்ட் பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிட்டு வரோம். ஆனால் இதுக்கே பார்த்தீங்கன்னா போலீஸ் ஆப்போசிட்டாக வர்றது கொஞ்சம் கூட நல்லா இல்லை. சொல்கிற விதமாக பார்த்தீங்கன்னா போலீஸ் என்னென்னலாம் பண்ணியிருந்தாங்க, அந்த ஒரு ப்ரொட்டஸ்ட்டில் போலீஸ் என்ன பண்ணாங்க, யாரெல்லாம் கைது செஞ்சாங்கன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ஒரு புகாரை விசாரிக்கணும். அதனாலே பார்த்தீங்கன்னா அங்கே இருந்த மாணவிகள் பார்த்தா ப்ரொட்டஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இங்கே என்ன நடந்ததுன்னா காலப்பாட்டு போலீஸாரும் கமாண்டோ படையினரும் பார்த்தா தடியடி நடத்துறதால பார்த்தா இந்த ஒரு இன்சிடென்ட் பெருசாக பார்த்தா பேசப்படுது. இங்கே தான் ஒரு ட்விஸ்ட் நடந்திருக்கு. அதாவது என்னென்னா எரியிற நெருப்பில் எண்ணெயை வாரி ஊற்றுற சொல்கிற கதையாக பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ்காரர் பார்த்தீங்கன்னா ஒரு மாணவரை ஷூ காலால் எட்டி உதைச்ச வீடியோ பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த சோசியல் மீடியாலையும் பார்த்தீங்கன்னா புதுச்சேரின்னு சொன்னாலே போதும் இந்த ஒரு ஷூவால் எட்டி உதைச்சது தான் பார்த்தீங்கன்னா வைரலாகவும் ஆகிக்கிட்டு இருக்கு, டெண்டராகவும் ஆகிக்கிட்டு இருக்கு. அடிதடி மட்டும் நடத்தலைங்க, போலீஸ் கைது வேற பண்ணி வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தா 26 மாணவர்களை பார்த்தா கைது பண்ணி வழக்கு பதிவும் செஞ்சு வச்சுருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா 6 மாணவிகள் 18 மாணவர்களை பார்த்தீங்கன்னா போலீஸ் கைது செஞ்சு வச்சுருக்காங்க. இந்த ஒரு ப்ரொட்டஸ்ட்டை பார்த்தீங்கன்னா அங்கே இருந்த மாணவி பார்த்தீங்கன்னா நள்ளிரவில் பண்ணியிருப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா 9-10 நேற்றுக்கு முன்னாள் பார்த்தீங்கன்னா பண்ணியிருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா போலீஸ் அரெஸ்ட் பண்ணி இரவு முழுக்க பார்த்தீங்கன்னா இந்த ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் மட்டும்தான் இருந்தாங்க. நைட்டு முழுக்க பார்த்தீங்கன்னா இருந்துட்டு மார்னிங் விடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா எல்லாரையும் பார்த்தீங்கன்னா வெளியே விட்டுருக்காங்க. இந்த
கூட்டமைப்பு அமைக்கிறதுக்கு முக்கியமான கோரிக்கைகள் என்னென்னலாம் இருக்குது. ஸோ இந்த மாணவிக்கு சப்போர்ட்டாக பார்த்தா பல கோரிக்கைகள் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அது என்னென்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். முதல் கோரிக்கை என்னென்னா, இந்த ஒரு கேஸை விசாரிக்க உயர்நீதிமன்றத்தில் இருக்கிற ஓய்வு பெற்ற நீதிபதி, ஸோ அவங்க மட்டும்தான் இந்த ஒரு கேஸை பார்த்தீங்கன்னா விசாரிக்கணும்னு பார்த்தீங்கன்னா புதுச்சேரி அரசு உடனடியாக உத்தரவிட வேண்டும் என்று பார்த்தீங்கன்னா கேட்டிருப்பாங்க. ப்ரொட்டஸ்ட் பண்ண சொல்ல பார்த்தீங்கன்னா அங்கே இருந்த மாணவர்கள் மேலே பார்த்தீங்கன்னா கைது, மாணவிகள் மேலே பார்த்தீங்கன்னா கைது செஞ்சு ஸோ அவங்க மேலே பார்த்தீங்கன்னா கேஸ் போட்டிருப்பாங்க. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா திரும்ப பெறணும்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. பல்கலைக்கழக நிர்வாகம் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த ஒரு மாணவியை துன்புறுத்தலுக்கு ஈடுபண்ண அந்த ஒரு பேராசிரியரை பார்த்தீங்கன்னா ஸோ கைது பண்ணணும், தகுந்த நடவடிக்கை எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. இங்கே தான் ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்லியிருப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா பல்கலைக்கழக நிர்வாகம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பேராசிரியரை காப்பாற்று, பாதுகாக்கிறது அந்த ஒரு